ஆமா அபிராமி, பையனோட படிப்புக்கான கிரகம் வீக்கா இருக்கா. அதனால பெரிய படிப்பெல்லாம் படிக்க முடியாம பெரிய கண்டமே வந்துருமா அபிராமி. அதை கேட்டதுக்கு அப்புறம் என் மனசுல இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு அபிராமி. இப்ப பயம் மட்டும்தான் இருக்கு. ஏற்கனவே உங்க அண்ணன் பொறுப்பு இல்லாம பேசிட்டு இருக்காரு. இதுல அதர்வாவோட தலையெழுத்து இப்படி இருந்தா நான் என்ன பண்ணுவேன் அபிராமி, சொல்லு. என்ன இது? இதுக்கும் அசைய மாட்டேங்கிறா. இன்னும் கொஞ்சம் எமோஷனலா பேசி நடிக்கணுமோ? இதுக்கெல்லாம் பரிகாரமே கிடையாதான்னு கேட்டேன். தினமும் ஏதாவது வேண்டுதல மனசுல நினைச்சுக்கிட்டு கோவிலுக்கு போய் நிறைவேத்தினா சாமியோட மனசு குளிர்ந்து என் பையனோட தலைவிதிய மாத்தோன்னு சொன்னாரு. அதான் இன்னில இருந்து ஆரம்பிச்சுட்டேன். இன்னைக்கு மண் சோறு, நாளைக்கு அங்க பிரதட்சணம், அதுக்கப்புறம் அக்னி சட்டி எடுக்கிறதுன்னு நான் வரிசையா வேண்டிட்டு இருக்கேன். அப்படியாவது என் பையனோட வாழ்க்கை நல்லா ஆகணும் அபிராமி. அவனுக்கு சொத்து பத்துன்னு என்னால எதுவுமே கொடுக்க முடியல. படிப்புங்கிற அழியாத சொத்தை தான் அவனுக்கு என்னால கொடுக்க முடியும். அதன்னு பெத்த தாயோட கடமை. அதான் சாமி காலடியில வந்து விழுந்துட்டேன். இந்த அடி அடிச்சதுக்கு அம்மிக்கல்லா இருந்தா கூட நகர்ந்திருக்கும். இவ குத்துக்கல்லாட்டம் அப்படியே இருக்காளே. வேற வழியே இல்ல, வாய் விட்டே கேட்டுற வேண்டியதுதான். அபிராமி, சாமிய வேண்டுதலையே கண்டிப்பா நிறைவேற்றும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா அதை விட உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அபிராமி. நீ நினைச்சா இப்பவே என் பையன் தலைவிதிய மாத்திரலாம். உன்னால முடியுங்கிறதுனாலதான் நான் கேக்குறேன். செய்வியா அபிராமி? நீங்க சொல்றது எனக்கு புரியுது அண்ணி. ஆனாலும் என்னால என்ன செய்ய முடியுமோ அத கண்டிப்பா செய்வேன். என்னன்னு சொல்லுங்க. அது உன்கிட்ட இருக்கிற 5 லட்சத்தை நீ என் பையனுக்கு தரணும். நீ என் கையில கூட கொடுக்க வேண்டாம். அதர்வா பேர்ல பிக்ஸட் டெபாசிட்ட போட்டுரு, அது போதும் எனக்கு. என்ன இவ மறுபடியும் வாய முடிக்கிட்டா? ஒருவேளை நான் கேட்டதுல அப்படியே ஷாக் ஆயிட்டாளோ? நான் பணம் கேக்குறேன்னு எல்லார்கிட்டயும் என்ன மாட்டி விட நினைக்கிறாளா? ஐயோ, அவசரப்பட்டு வாயை விட்டுட்டோமே. சரி சரி, எதையாச்சும் சொல்லி சமாளிச்சிடலாம். அபிராமி, உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நீ எதுவும் பண்ண வேண்டாம். நான் உன்னை ஒன்னும் கட்டாயப்படுத்தல. அண்ணி, அது வந்து எனக்கு புரியுது அபிராமி, புரியுது.
உன் வாழ்க்கைக்காக நீ வச்சிருந்த பணம் அத நான் சுயநலமா கேட்டிருக்கவே கூடாது. இருந்தாலும் நீ இனிமே அந்த வீட்ல வாழ போறது இல்லைன்னு உறுதியா சொல்லிட்டியா? அதனால சும்மா தானே கிடக்குது பணம். அத நம்ம புள்ள படிப்புக்காக உதவட்டுமேன்னு நப்பாசையில ஒரு பெத்த தாயா வாய் விட்டு கேட்டுட்டேன். அது தப்புன்னு இப்ப எனக்கு புரியுது அபிராமி. அதனால தயவு செஞ்சு நான் பணம் கேட்ட விஷயத்த வீட்ல யார்கிட்டயுமே சொல்லிடாத. முக்கியமா உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா என் வாழ்க்கையே கேள்விக்குறியா ஆயிடும். நான் கேட்டத மறந்து என்ன மன்னிச்சிடு அபிராமி. ஐயோ, என்ன நீ இப்படி சொல்லிட்டீங்க? அதர்வா உங்க பையங்கிறத விட அவன் என் அண்ணன் பையன். நீ அவனோட படிப்புக்காக தானே நீங்க கேட்டீங்க. இத போய் நான் தப்பா நினைச்சு வெளியே சொல்வேனா? அவன் படிச்சு பெரிய ஆளானா அது எனக்கும் பெருமை தானே. அதனால நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் ஈவினிங் ஆபீஸ் முடிச்சிட்டு வரும்போது பணத்தை கொண்டு வந்து உங்ககிட்ட தரேன். நீங்களே அது அதர்வா பேர்ல பேங்க்ல போட்டுருங்க, சரியா? அபிராமி, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்ப என் கண்ணுக்கு இந்த கோவில்ல இருக்கிற சாமியில சாமியாவே தெரியல. நீதான் எனக்கு கண் கண்ட தெய்வமா தெரியற. அண்ணி, அந்த அளவுக்குலாம் என்ன மேல கொண்டு போக வேண்டாம். நான் உங்களை போல ஒரு சாதாரண மனுஷிதான். இல்ல அபிராமி, கேட்டதும் தரேன்னு சொன்னியே, அந்த மனசு யாருக்கு வரும் சொல்லு? அண்ணி, அந்த பேச்சை விடுங்க. இப்பதான் அதர்வாவோட எதிர்காலத்தை பத்தின நம்பிக்கை வந்துருச்சுல்ல. இனிமேலும் வேற ஏதோ நேர்த்தி கடன்னு உடம்ப வருத்திக்காதீங்க. முதல்ல வீட்டுக்கு கிளம்புங்க. இல்ல அபிராமி, நான் மண் சோறு சாப்பிட ஆரம்பிச்சதும் கடவுள் கண் திறந்து வழி காட்டிட்டார்ல. அதனால இந்த வேண்டுதல முழுசா முடிச்சிட்டு கிளம்புறேன். சரி அபிராமி, நீ முதல்ல வேலைக்கு போற. முதல் நாளே ஆபீஸ்க்கு லேட்டா போக கூடாது. சீக்கிரமா கிளம்புமா. சரிங்க நீ, நீங்களும் சீக்கிரமா வீட்டுக்கு போங்க. மீனை வலை போட்டு பிடிக்கணும், மான வேட்டையாடி பிடிக்கணும். ஆனா அபிராமி, உன்னை ஏமாத்தியே பிடிச்சிடலாண்டி. இனிமே இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் போக வேண்டிய இடமே வேற. அப்பா வாங்கப்பா, நீங்க வந்திருக்கீங்கன்னு அத்தை ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதான் உடனே ஆபீஸ்ல கிளம்பி வந்துட்டேன். எப்படிப்பா இருக்கீங்க? அம்மா எப்படி இருக்காங்க? அத்தை, ஏன் அப்பா வெளியே நிக்க வச்சு பேசுறீங்க? உள்ள கூட்டு போங்க. ஐயோ, அதை ஏன் கேக்குறீங்க மாப்ள? வந்ததுல இருந்து அவரை உள்ள வாங்க தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அவர் தான் பிடிவாதமா வரமாட்டேன்னு இங்கே நின்னுட்டு இருக்காரு. என்னப்பா இது? வீடு வரைக்கும் வந்துட்டு உள்ள வர மாட்டீங்களா? வாங்கப்பா உள்ள போலாம். நான் ஒண்ணும் அப்பா புள்ள உறவு கொண்டாடுறதுக்காக இங்க வரல. சம்மந்தி, என்ன சம்மந்தி இது? இன்னுமா உங்க கோவம் ஆறல? வீட்டுக்குள்ள வாங்க சம்மந்தி. எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் பேசலாம். சும்மா நிறுத்தமா? அவனே என் புள்ள இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீ மூச்சுக்கு 300 தடவை சம்மந்தின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. தெருவுன்னு கூட பார்க்க மாட்டேன். அசிங்கப்பட்டு போயிடுவா, ஜாக்கிரதை.
தெருவுல இருந்து பேசாதீங்கப்பா, வீட்டுக்குள்ள போய் பேசலாம். ரொம்ப அசிங்கமா இருக்குப்பா. இது உனக்கு அசிங்கமா இருக்கடா? நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம ஓடி போய் இந்த இட்லிக்கார பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன அசிங்கப்படுத்துறியே? அது உனக்கு அசிங்கமா தெரியல? மாமா, நீங்க எது வேணாலும் சொல்லுங்க. ஆனா ஒண்ணு, உலகத்துல யாரும் செய்யாத தப்பைய நாங்க 2 பேரும் செஞ்சுட்டோம். எங்களை மன்னிச்சு ஏத்துக்கலாம்ல மாமா? ஏய், நீ என்ன புதுசா மாமா உறவு முறை கொண்டாடுற? என் பையன் உன் கழுத்துல தாலி கட்டிட்டான்ற திமிர்ல பேசுறியா? இன்னையோட அதுக்கெல்லாம் ஒரு முடிவு வர போகுது. உங்க கொட்டத்தை அடக்கத்தான் நான் ஒரு முடிவோட வந்திருக்கேன். இந்தா இத புடி. புடாத புடி. புடிறாங்கல்ல? வாங்கடா. படி. சமந்தி சமந்தி, அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாதீங்க. என் பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிடும். மாப்பிள்ள மாப்பிள்ள, அது என்ன பத்திரம்? அதுல என்ன எழுதிருக்கு மாப்பிள்ள? இது விடுதலை பத்திரத்தை. உங்களை மீறி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு நீங்க தர பரிசாப்பா இது? பரிசு இல்லடா, தண்டனை. சம்மந்தி சம்மந்தி, என் பொண்ணு வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டுறாதீங்க சம்மந்தி. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். மாமா, என்னைய இவரை பிரிச்சிடாதீங்க மாமா. எனக்கு தாலி பிச்சு கொடுங்க மாமா. நீ ஒண்ணு இவர் காலில் விட வேணாம். இவர் ஒண்ணு என்னை பிரிக்கிறதுக்காக இங்க வரல. அப்பா மகன்ற உறவை இன்னையோட எழுத்துப்பூர்வமா அறுத்து எரிய வந்திருக்காரு. என்னப்பா இது? கோவில்ல நீங்க பேசினப்ப அன்னைக்கு ஏதோ கோவத்துல தான் பேசுறீங்கன்னு நினைச்சேன். காலப்போக்குக்கு சரியாயிரும்னு நினைச்சேன். ஆனா அந்த கோவத்தை இன்னும் மனசுல வச்சுக்கிட்டு நான் உங்க புள்ளையே இல்லையேன்னு எழுதி கொடுக்க சொல்றீங்களே, இதை நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லப்பா. வேற எதடா எதிர்பார்த்த? நாளைக்கு உனக்கு ஒரு குழந்தை பிறந்த உடனே நானும் உங்க அம்மாவும் பாசத்தோட ஓடி வருவோம்னு எதிர்பார்த்தியா? இல்ல என் சொத்தெல்லாம் உங்க பேருக்கு எழுதி வைப்பேன்னு எதிர்பார்த்தியா? வேற எதை எதிர்பார்த்த? என்னப்பா என்னப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அடைச்சி நிறுத்தடா. அப்பா உள்ள உறவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், மறுபடியும் அப்பா அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த உறவை வச்சுக்கிட்டு என் சொத்தையெல்லாம் அனுபவிக்கலாம்னு கடவு கூட கடாதடா. இதெல்லாம் உங்க தாத்தா சம்பாரிச்ச சொத்து இல்ல, நான் சுயமா சம்பாரிச்ச சொத்துடா. நீ எந்த கோர்ட்டுக்கு போனாலும் சல்லி காசு கூட என்கிட்ட இருந்து நீ வாங்க முடியாது. அதை தெரிஞ்சுக்க முதல்ல. மரியாதையா கையெழுத்து போடுற வழிய பாரு. என்னப்பா நீங்க சொத்து சொத்து சும்மா பணம் கட்டிட்டு இருக்கீங்க? சொத்து என்னப்பா பெரிய சொத்து? எனக்கு என் பெரிய நகை தான் பெரிய சொத்து. உங்களுக்கு என்ன, என் கையெழுத்து தானே வேணும்? அவ்வளவு தானே, தோ போடுறேன். ஐயோ மாப்பிள்ள மாப்பிள்ள, வேணாம் மாப்பிள்ள, அவசரப்படாதீங்க மாப்பிள்ள. நீர் அடிச்சு நீர் விலகாது மாப்பிள்ள. உங்க அப்பா தான் ஏதோ கோவத்துல அப்படி சொல்றாருன்னா நீங்களும் அதுக்காக கையெழுத்து போட்டு கொடுத்துறதா? ஆண்டவன் கொடுத்த அப்பா மகங்கிற பந்தத்தை ஒரு கையெழுத்து மாத்திர முடியுமா மாப்பிள்ள? வேண்டாம் மாப்பிள்ள, அந்த பத்திரத்தை அவர்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க. திருப்பி கொடுத்துட்டு அவரோட மகனா என்ன அவர் பின்னாடி போக சொல்றீங்களா? அப்ப பெரிய நாயோட வாழ்க்கை, அவ வாழ்க்கையை பத்தி யோசிக்கவே இல்லையா? இத பாருங்க, இவரோட மகனா இவர் கூட வாழ்றதோட பெரிய நாய்க்கு புருஷனா இந்த வீட்டு மருமகனா வாழ்றத எனக்கு ஒஸ்தியாத்த.
என்னப்பா வேணும்? இந்த பேப்பர்ல கையெழுத்து. ஆமாடா. அவ்வளவுதானே? எத்தனை கையெழுத்து வேணும்? போட்டு கொடுக்குறேன். ஐயோ, தாங்க நீங்க கேட்ட கையெழுத்து. சந்தோஷம் தானே? பிடிங்க. டேய், இப்படி எல்லாம் கேட்டா நீ மனசு மாறி என் கூட வந்துருவேன் தான்டா நினைச்சேன். ஆனா உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்குன என்னை விட இந்த பிச்சைக்காரி குடும்பமும் உனக்கு பெருசா போச்சுல. அனுபவிப்பேடா, இதுக்கெல்லாம் நீ நிச்சயமா அனுபவிப்பேடா. இந்த குடும்பத்தால நீ கெட்டு சீரழிஞ்சு நடு ரோட்ல வந்து நிக்கிறியா இல்லன்னு பாரு. அப்ப நீ என்ன கத்துனாலும் கதறினாலும் இந்த கோதண்டம் முன்னாடி வர மாட்டாடா. சத்தியமா வர மாட்டாடா. அந்த நாள் கூடிய சீக்கிரமே வரும்டா. ஐயோ சம்மந்தி, சம்மந்தி அவர்தான் ஏதோ சின்ன பிள்ளைத்தனமா ஏதோ பண்றாரு. வேண்டாம் சம்மந்தி, நான் சொல்றத கேளுங்க சம்மந்தி. கோவப்படாதீங்க சம்மந்தி, புரிஞ்சுக்கோங்க சம்மந்தி. மாப்பிள்ள சொல்லுங்க மாப்பிள்ள. வேண்டாம் சம்மந்தி, நான் சொல்றத கேளுங்க சம்மந்தி. சம்மந்தி சம்மந்தி மாப்பிள்ள, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல மாப்பிள்ள. அவர் உங்க அப்பா மாப்பிள்ள, போய் கொஞ்சம் கூப்பிடுங்க மாப்பிள்ள. அத்தை விடுங்க அத்தை, அவர் போனா போட்டோம். என்னமோ அவர்கிட்ட தான் சொத்து இருக்கிற மாதிரி பூச்சாண்டி கட்டிட்டு இருக்காரு. நானும் சம்பாதிப்பேன் அத்தை, அவரை விட அதிகமா சம்பாதிப்பேன். பெரிய நாயகி ப்ரமோட்டர்ஸ்ன்னு என் அருமை மனைவி பேர்ல தொழில் தொடங்கியிருக்கேன். கைராசியான சுகந்தி கையால ஆபீஸ் திறந்திருக்கேன். இதை விட வேற என்னத்தை வேணும்? இனிமேல் பாருங்க அத்தை, இந்த தொழில நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு. அதை விட்டுக்கிட்டு அப்பா போறாரு ஆட்டுக்குட்டி போறான்னு கவலைப்படாதீங்க அத்தை. வாங்க எல்லாரும் உள்ள போலாம். வாங்க போங்க, போன்றல போ. கவலைப்படாதீங்க அத்தை, எல்லாம் நல்லதே நடக்கும். போங்க அத்தை, போங்க அத்தை, போங்க. அத்தை, எனக்கு எங்க அப்பா சொத்து சுகத்தை விட சுகந்திய பார்த்துக்கிட்டே இருக்கிற சுகம்தான் எனக்கு முக்கியம். சுகந்திக்காக நான் எதை வேணாலும் இழப்பேன்.